கிருஷ்ணகிரியில் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி வெகு விமர்சையாக தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கண்காட்சியை தொடங்கி வைத்த நிலையில் 150க்கும் மேற்பட்ட மாங்கனி வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மாங்கனிகளை கொண்டு செய்யப்பட்ட உருவங்களை மக்கள் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். இதுபோன்று சேலம், அம்மாப்பேட்டை, கொண்டலாம்பட்டி, பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஈரோடு மாவட்டத்தில் வீரப்பன்சத்திரம், சோலார், பூந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. பொள்ளாச்சி அருகே டாப் ஸ்லிப் பகுதியில் சுற்றுலா பயணிகளை அழைத்து சென்ற வனத்துறை வாகனத்தை யானை ஒன்று ஆக்ரோஷமாக துரத்தி தாக்க முயற்சித்தது. சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் உடனடியாக வாகனத்தை அந்த பகுதியிலிருந்து வேகமாக நகர்த்திச் சென்றதால் சுற்றுலா பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். பன்ருட்டியில் பல்வேறு குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி தீ வைத்து எரிக்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் புதுப்பேட்டை மற்றும் முத்தாண்டிக்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 570 கிலோ எடை கொண்ட புகையிலை பொருட்கள் நீதிமன்ற விசாரணைக்காக காவல் நிலையத்தில் இருப்பு வைக்கப்பட்டிருந்தன. வழக்கு முடித்து வைக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி தீ வைத்து எரிக்கப்பட்டது. கோவை எட்டிமடை மலைப்பகுதியில் ராட்சத பாறை திடீரென்று உருண்டு பாதையில் ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் எட்டிமடை மலைப்பகுதியில் ராட்சத பாறை ஒன்று மலையில் இருந்து உருண்டு ஓடத் தொடங்கியது. நல்வாய்ப்பாக பாதி வழியிலேயே நின்றதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆணியம்பாடி அருகே நெக்னா மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த 150 லிட்டர் சாராய ஊரல்கள் மற்றும் அதற்கான மூலப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டன. மேலும் 10 லிட்டர் கள்ளச்சாராயமும் பறிமுதல் செய்யப்பட்டு 2 கைது செய்யப்பட்டனர். நாகையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்த பெண் கைது செய்யப்பட்டார். ஜெயலட்சுமி என்றவர் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து புகையிலை பொருட்களை கடத்தி வந்து தனது வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது. அவரிடம் இருந்து 2,30,000 மதிப்பில் 18 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திண்டுக்கல் மாநகராட்சி கழிவுநீர் நீரேற்று மையத்தில் இருந்து வெளியேறும் நச்சு வாயுவால் மூச்சுத் திணறல், கண் எரிச்சல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். குடை பாறைப்பட்டி அருகே உள்ள பிஸ்மி நகர் மற்றும் ஏபி நகர் ஆகிய பகுதிகளைச் சுற்றி தோல் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள், பிளாஸ்டிக் கழிவுகள் சேகரிக்கும் இடங்கள், பாதாள சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், மாநகராட்சி கழிவுநீர் நீரேற்றும் மையம் ஆகியவை உள்ளன. இந்நிலையில் இங்குள்ள கழிவுநீர் நீரேற்று மையத்தில் இருந்து நச்சு வாயு வெளியாகியுள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அப்பகுதி மக்கள் திண்டுக்கல் வத்தலகுண்டு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அரசு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் பிரபு தனது 1 மாத சம்பளத்தை நன்கொடையாக வழங்கினார். அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இயற்கை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு தனது 1 மாத சம்பளத்தை பள்ளிக்கு நன்கொடையாக வழங்கினார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்து வனவிலங்குகளை வேட்டையாட முயற்சித்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். சூடானூர் கிராமத்தை சேர்ந்தவரான ஈஸ்வரன் என்பவர் திருட்டுத்தனமாக மின்கம்பத்தில் இருந்து கொக்கி போட்டு வனவிலங்குகளை வேட்டையாடக்கூடிய நோக்கத்தோடு மின்வேலி அமைத்ததாக கூறப்படுகிறது. தொடர்பாக ஈஸ்வரன் கைது செய்யப்பட்ட நிலையில் 1,25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட அதிமுக எம்எல்ஏ ஜெயசுதாவிடம் மருத்துவர்கள் மகப்பேறு இயந்திரம் வழங்க கோரிக்கை வைத்த நிலையில் தன்னுடைய சொந்த பணத்தில் 70,000 ரூபாயை வழங்கினார். ஆரணி அரசு மருத்துவமனையில் அந்த தொகுதியின் அதிமுக எம்எல்ஏ ஜெயசுதா ஆய்வு மேற்கொண்ட போது எம்எல்ஏ நிதியிலிருந்து மகப்பேறு இயந்திரம் வாங்கித்தர மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து 70,000 ரூபாயை வழங்கியவர் விரைவில் இயந்திரம் வாங்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். திண்டுக்கல்லில் பலகார கடை குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதில் பொருட்கள் எரிந்து கருகின. திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியில் கணேசன் என்பவர் பலகார கடை நடத்தி வரும் நிலையில் பலகாரம் தயாரிப்பதற்காக பொருட்கள் வைத்திருந்த குடோனில் எதிர்பாராத விதமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீ மடமடவென எரிந்ததில் வீடு மற்றும் பலகாரம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் எரிந்தன. தீ விபத்திற்கான காரணம் பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் குடும்ப தகராறில் மனைவியை சுத்தியலால் தாக்கி கொலை செய்த 2வது கணவரை காவல்துறையினர் தேடுகின்றனர். ராணி என்பவருக்கும் அவரது 2வது கணவர் பழனிக்கும் இடையே வியாழக்கிழமை இரவு தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது ஆத்திரமடைந்த பழனி ராணியின் முகத்தில் சுத்தியலால் தாக்கி கொலை செய்துள்ளார். பின்னர் அவர் தலைமறைவான நிலையில் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ராணியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பிவிட்டு விசாரிக்கின்றனர்.
சென்னை மதுரவாயலில் முன்விரோதம் காரணமாக கஞ்சா போதையில் ஒருவரை வெட்டி கொலை செய்ய முயற்சித்ததற்காக 10 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரவாயல் திடீர்நகர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் தனது நண்பர்களுடன் தள்ளுவண்டி கடையில் நின்று சாப்பிட்டுக் கொண்டிருந்த பொழுது 3 பைக்குகளில் வந்து இறங்கிய கும்பல் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதில் பலத்த காயமடைந்த மணிகண்டன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக 10 பேர் கைது செய்யப்பட்டு அவர் பைக்குகள் மற்றும் அரிவாள் பறிமுதல் செய்யப்பட்டன. வேதாரண்யத்தில் நகை கடையில் நகை வாங்குவது போல நடித்து இளம்பெண் ஒருவர் கொலுசை பதுக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடைக்கு வந்த 2 பெண்கள் கொலுசு வாங்குவது போல நடித்து விற்பனையாளர்களுடன் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அதில் இளம்பெண் ஒருவர் விற்பனையாளர்களின் கவனத்தை திசை திருப்பி வெள்ளி கொலுசை எடுத்து தனது பையில் பதுக்கினார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆணி பிரம்மோற்சவ விழாவின் 3ஆம் நாள் இரவு உற்சவம் நடைபெற்றது. அண்ணாமலையார் உடனாகிய அம்மனுக்கு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 4 மாட வீதிகளில் சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் வலி நிவாரணி மாத்திரைகளை போதைக்காக விற்பனை செய்ய வைத்திருந்த 2 கைது செய்யப்பட்டனர். அப்பகுதியில் வழக்கமாக ரோந்து பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த பொழுது 2 வீலரில் வந்த 2 தப்பிச் செல்ல முயன்றனர். அவர்களை சுற்றி வளைத்து விசாரணை மேற்கொண்ட பொழுது 2 வலி நிவாரணி மாத்திரைகளை போதைக்காக விற்பனைக்கு வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 2 கைது செய்யப்பட்டு 30,000 ரூபாய் மதிப்புள்ள 100 வலி நிவாரணி மாத்திரைகள், 2 வீலர் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் வேடந்தாங்கல் முருகர் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. வாத்தியங்கள் முழங்க உற்சவர் கிரிவலம் சென்று பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள்பாலித்தனர். பின்னர் கோயில் வளாகத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஏராளமான பெண் பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு வழிபட்டனர். இந்தியாவிலேயே கல்வி மற்றும் மருத்துவத்தில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என முதல்வரை பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டும் அளவுக்கு வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளதாக திமுக எம்பி ஆர் ராசா தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகு 1 மாதத்தில் இந்த வளர்ச்சி வந்ததா என கேள்வி எழுப்பினார். இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக கல்வியில் தமிழ்நாடு திகழ்கிறது சொன்னவர் முதலமைச்சர். மருத்துவத்தில் முதலாவது பெற்றிருக்கிறோம் நாங்கள் தான் சொன்னவர் முதலமைச்சர். முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட 30 நாள்லயே அவங்க நடந்துரும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் குண்டும் குடியுமாக உள்ள மந்தித்தோப்பு சாலையை சீரமைக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மோசமான நிலையில் உள்ள சாலையால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் கோவில்பட்டி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மந்தித்தோப்பு சாலையில் பாய் விரித்து படுத்துறங்கும் போராட்டம் நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை முறையாக திறக்க கோரி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மாப்பேட்டை, சாலியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் ஆயிரக்கணக்கில் தேக்கமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதனை கண்டித்து நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலகம் முன்பாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேக்கமடைந்த நெல் மூட்டைகளை உடனடியாக சேமிப்பு கிடங்கு மற்றும் அரவைக்கு அனுப்பவும் கோரிக்கை வைத்தனர்.